மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது வந்து margin of safety is the difference between expected level of sales and the break even பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த லெவல் ஆஃப் சேல்ஸுக்கும் break even பாயிண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான். It is the reflection of the cushion. The larger the margin of safety, the more likely profit will be made. If it is sales start to fall, there is more leeway before organization begins to incur losses. In the above example, if a particular month of Astra Limited forecast sales is 1,700 units, the margin of is calculated margin of safety, projected sales minus break even point. What is margin of safety? வரி நான் நினைக்கிறேன் சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு மார்ஜின் இல்லை. மார்ஜின் எனக்கு லாபம் 10. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒரு 1000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதில் எனக்கு என்ன எதிர்பார்ப்பேன்? 20% லாபம் எதிர்பார்ப்பேன். அப்போ எவ்வளவு? 1000 ரூபாய் 20% 200 ரூபாய்க்கு லாபம் என்ன செய்யணும்? எதிர்பார்ப்பேன். அப்போ இதுதான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. என்னங்க? அப்ப பட்ஜெட்டட் சேல்ஸ் என்னங்க? இந்த ஃபியூச்சர்ல நான் 10 லட்ச ரூபாய் சம்பாதிப்பேன். பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது என்னது? லாஸும் ப்ராஃபிட் இல்லாது. அப்ப நீங்க எதிர்பார்க்கறது வந்து 10 லட்சம், பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 8 லட்சம். அப்ப 2 லட்ச ரூபாய் என்னது? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. கிளியரா? என்னங்க? யூ அண்டர்ஸ்டாண்டா இல்லையா? சோ நான் எதிர்பார்க்கறது 10 லட்சம் சேல்ஸ் அதுல இருந்து எதை கழிச்சிடும்? நானு பிரேக் ஈவன் பாயிண்ட் லெஸ் பண்ணிட்டாவே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு மேல வரது எல்லாமே எனக்கு என்னதான்? ப்ராஃபிட் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் வாட் இஸ் சே? Margin of safety is equal to projected sales minus break even point. Then margin of safety is 1,700 என்றது forecast sales மேல சொல்லிட்டீங்க இல்லையா? மைனஸ் 1000 நம்ம முன்னாலே பார்த்தோம். பிரேக் even point நம்ம முன்னாலே எடுத்து வச்சிருக்கிற எவ்வளவு? 1000 யூனிட்ஸ். நம்ம போன கணக்குல கண்டுபிடிச்சதுதான். அதனால 1000 எங்க இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. 1000ன்றது என்னது? given, ஆல்ரெடி given யூனிட்ஸ் என்னது? 1000. இப்ப பிரேக் even எவ்வளவு? 1000. அப்ப 700 என்னவாதான் இருக்கும்? 700 யூனிட்ஸ் அப்படின்றது என்னது? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. சார் என்ன சார் 40% சேல்ஸ்ல போடுங்க. சேல்ஸ்ல எத்தனை யூனிட்ஸ் கேட்கறான்? மொத்தம் எவ்வளவு? 1700ல எத்தனை யூனிட்ஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உனக்கு இருக்குன்னா 700 யூனிட்ஸ் கண்டிப்பா என்னது? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. The margin of safety should be expressed as a percentage of projected sales. To quote margin of safety 700 units without relating to the projected sales figures in particular pictures. The margin of safety might also be expressed as percentage of break-even value, that is 70% of the break-even value in this case. Margin of safety can also be used in way of profit calculation. We have seen that contribution goes towards fixed cost and profit. Once break-even point is reached, fixed costs are covered. After the break-even point, there are no more fixed costs to be covered, and all the contributions goes towards making profit. In our example, the monthly profit from sales 1,700 units. In our example, monthly profit from sales of 1,700 units would be எவ்வளவுதான் இருக்கணும்? 1400. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 200 ரூபாய் ஒரு யூனிட். அப்ப 14,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது வந்து 700 யூனிட். அதான் நான் கண்டுபிடிச்சோம். So this is so because fixed cost is covered by Asa Limited by selling 1000 units of Asa Durga in particular month. அப்ப in our example monthly profit from sales என்ன ஆயிருமா உனக்கு? 1800 ரூபாய் வந்துச்சுன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? 14,000 ரூபாய் கிடைச்சிரும். அது எப்படின்னா 20 per unit contribution into margin of safety. அப்ப 20 ரூபாய் எனக்கு என்னது? கான்ட்ரிபியூஷன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றது 700 ரூபாய். அப்ப 1700 14 தானே? 14,000 ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? இதுதான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. கான்ட்ரிபியூஷன்ஸ் டு சேல்ஸ் நான் சொன்னேன். இது வந்து ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோன்னு சொன்னேன். என்னங்க? ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அப்படின்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிவி ரேஷியோ மே பி எக்ஸ்பிரஸ்ட் as follows. PV ratio is 1/4 of sales. Sales is 4 times of contributions. Contribution விட சேல்ஸ் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கிறது? 4 மடங்கு அதிகமாக இருக்கிறது அர்த்தம். அப்ப PV ரேஷியோனா ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ்?
25% அல்லது 2.5% ஆஃப் சேல்ஸ்னு அவங்க என்ன வேணா சொல்லலாம். 14% சொல்லலாம், 4 டைம்ஸ்னு சொல்லலாம், அல்லது 25% சொல்லலாம், பாயிண்ட்ஸ். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 அப்படின்றது நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹையர் பிவி ரேஷியோ, higher the profit. very good. Once the break-even point has been passed, profit will accumulate more quickly than for product with lower contributions to sales ratio. அப்ப where there is change in selling price or variable cost of sales, then PV ratio also என்னதான் ஆகும்? சேஞ்சஸ் தான் ஆகும். அதுதான் அதானே கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ்னா சேல்ஸ் பிரைஸ் எல்லாமே மாறும். ஸோ PV ratio இஸ் கால்குலேட்டட் மேலே சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்டு 100 போடாம கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் இன்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன செய்யணும்? வந்துடும். அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 20-50 அப்படி இருந்துச்சுன்னா போன கணக்கில் பார்த்தோம் இல்லைங்களா? கான்ட்ரிபியூஷன் வந்து 20 பெர் யூனிட், செல்லிங் பிரைஸ் 50 பெர் யூனிட் சொன்னோம் இல்லைங்களா? அதையே எடுத்து அவன் என்ன செஞ்சுக்கிறான்? உங்களுக்கு 40% நம்ம போட்டு காமிச்சோம். உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே இங்கே போட்டுக்கிறான் இல்லைங்களா? ஸோ அவனும் அப்படியே தான் போட்டுக்கிறான். பிரேக் இன் பாயிண்ட் நான் சொன்ன பிக்சர் காஸ்ட் பை பிவி ரேஷியோ சொன்னா அதே ஃபார்முலா அவனும் போட்டு காமிச்சுக்கிறான். அதே நான் போட்டதே தான் அவனும் 50,000 போட்டுக்கிறான். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. அடுத்தது இதுலயே பிவி ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுக்குறேன். என்னங்க? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டு 100. என்னங்க சார் நீங்க தான் சார் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 போட்டீங்க. இப்போ என்ன சார் சொல்றீங்கன்னா எஸ் சி பை எஸ் தான் நான் சொன்னேன். என்னங்க? சி பை எஸ் தான், சி பை எஸ். அதே அவ என்ன சொல்ற பாருங்க, கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். புரியுதுங்க இல்லையா? சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு பேர் என்னங்க? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். அப்ப இது எல்லாமே ஒண்ணுதான். என்னங்க? அப்ப இதுக்கே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். பிவி ரேஷியோவே எத்தனை இருக்குது பாருங்க. சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் இன் சேல்ஸ் into 100, change in profit divided by change in sales into 100. இதெல்லாம் சொல்லையே நீங்க இருக்கலாம். இது எல்லாமே என்னதான்? பிவி ரேஷியோ. என்னங்க? எவ்ரிதிங் இஸ் பிவி ரேஷியோ. இதுவும் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ 3-4 ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். என்னங்க? புரியுதுங்க இல்லையா? திருப்பி அகைன் நான் டெல்லி பிவி ரேஷியோ எத்தனை ஃபார்முலா வந்தது? இப்ப பிவி ரேஷியோ எப்படி சொல்லலாம்? சார் கான்ட்ரிபியூஷன் தானே சொன்னீங்க, சேல்ஸ் இன்டு 100 சொன்னீங்களா? அப்ப கான்ட்ரிபியூஷன் என்பது என்னது? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 இப்படி சொல்லலாம். ஆமா கரெக்ட்டா? சரி வேற எப்படி சொல்லலாம்? சேஞ்ச் இன் சேல்ஸ், சாரி சேஞ்ச் இன் ப்ராஃபிட் சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டு 100. அடுத்து சார் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன், சேஞ்ச் இன் கான்ட்ரி சேஞ்ச் இன் சேல்ஸ். இது என்ன சார்? பிவி ரேஷியோ. எல்லாமே பிவி ரேஷியோ. இப்போ பிவி ரேஷியோ எக்ஸாம்ல கேட்டா உங்களுக்கு ஈஸியா மார்க் சொல்லையா வந்துடலாம் அப்படின்னு. சார் வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ என்னங்க சார்? வெரி சிம்பிள், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சார் பிவி ரேஷியோ மாதிரி தான் வேரியபிள் காஸ்ட். அப்போ வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ எப்படிங்க சார் கொண்டு வருது? வெரி சிம்பிள், என்னதான் பண்ணும்? வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ். என்னங்க? சிம்பிளா என்ன செஞ்சிட வேண்டியது? வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. என்னங்க? வேரியபிள் காஸ்ட் அல்லது 1 மைனஸ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். என்னங்க? அல்லது 1 மைனஸ் பிவி ரேஷியோ. இப் பிவி ரேஷியோ இஸ் 40, 60% என்னதான் இருக்கும்? வேரியபிள் காஸ்ட் தான் இருக்கும். லாபம் உங்களுக்கு 40 ரூபா 60 ரூபா கூட்டினா, அப்ப இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான ஒண்ணு இல்லைங்களா? அடுத்தது சேல்ஸ் டு earn target. Sales to earn target profit. Besides being able to determine the break-even point, CVP analysis determines that the sales recorded at a particular level of income target profit. There are two ways in which target income can be expressed. There are two ways of income can be expressed. ஒன்னு specific rupee amount போலாம் அல்லது percentage of sales. As a specific
ஸ்பெசிபிக் ரூபி காஸ்ட் வால்யூம் ஈக்குவேஷன் ஸ்பெசிஃபைங் டார்கெட் ப்ராஃபிட் இஸ் கிவன். சேல்ஸ் என்பது என்னது, வேரியபிள் காஸ்டையும் ஃபிக்ஸ்டு காஸ்டையும் ப்ராஃபிட்டையும் கூட்டினாதான் என்னது சேல்ஸ். இது பாருங்க, அது படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெரி சிம்பிள். வாட் இஸ் சேல்ஸ்? சேல்ஸ் நம்ம போடுவோம் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் நம்ம போடுவோம், வரது கான்ட்ரிபியூஷன் நீங்க சொல்றீங்க, மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் போட்டா என்ன வருது, ப்ராஃபிட் இல்லைங்களா? அப்ப ப்ராஃபிட் இன்னொரு நான் சொல்றேன் 1000, 300, கான்ட்ரிபியூஷன் 700, ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒரு 300. வாட் இஸ் ப்ராஃபிட்? 400. அப்ப வாட் இஸ் சேல்ஸ்? ப்ராஃபிட் எவ்வளவு? 400. ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு? 300. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 300. 4 3 7 3 10. 1000மா? 400 ஃபிக்ஸ்டு காஸ்ட் 300 வேரியபிள் காஸ்ட். அப்ப அது எதனங்க வந்திருக்குது, சேல்ஸ் இஸ் வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டார்கெட் ப்ராஃபிட்ன்றது வந்து என்ன செஞ்சிருந்தா டார்கெட் ப்ராஃபிட். என்னங்க டார்கெட் ப்ராஃபிட். அப்ப லாஜிக்கல நல்லா கவனிக்கணும், வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதேதான், ஃபிக்ஸ்டு காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் 300 300. எனக்கு ப்ராஃபிட் 700 வரணும். என்னங்க ப்ராஃபிட் 700. அப்ப வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளவுனா 1300. எவ்வளவுங்க? 1300. அப்ப ப்ராஃபிட்ட கொடுத்துட்டு என்ன கேட்பான் அவன், சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸ் ஃபார்மட்னு சொல்றாங்கல்ல, உனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும் நம்ம சொன்னோம்ல, அந்த இதை கண்டுபிடிச்சோம், ஒரு மில்லில் போய் கண்டுபிடிச்சோம். ஸோ உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரும்னா எவ்வளவு நீங்க சம்பாதிக்கணும், அதுதான் அந்த கான்செப்ட். இதுதான் வந்து அப்ப இதை வந்து சார் பீன்றது சேல்ஸ் பிரைஸ் யூனிட், கியூனா குவான்டிட்டி சோல்டு, வீனா வேரியபிள் காஸ்ட். அது எப்படி சார் சொல்லலாம்னா, வாட் இஸ் கியூ? கியூ இஸ் குவான்டிட்டி சோல்டு. வாட் இஸ் குவான்டிட்டி சோல்டு? பீன்றது வந்து சேல்ஸ் பிரைஸ் மைனஸ் யூன்றது வேரியபிள் காஸ்ட். அதானே இன்டு குவான்டிட்டி சோல்டு தான் என்னவா இருக்கும், சேல்ஸா இருக்கும். சேல்ஸ் என்பது என்ன, ஃபிக்ஸ்டு காஸ்டிங் டார்கெட் ப்ராஃபிட் கூட்டினா என்னது சேல்ஸ். புரியுதுங்களா? அப்ப வாட் இஸ் குவான்டிட்டி சோல்டு, 1000 குவான்டிட்டி சோல்டு பண்ணிக்கிறேன், 30 செல்லிங் பிரைஸ், 20 வேரியபிள் காஸ்ட், 10 இன்ட்டு 1000 என்ன ஆச்சு, 10,000 ரூபாய். அப்ப ஃபிக்ஸ்டு காஸ்ட் 3000, ப்ராஃபிட் எவ்வளவு 7000. இதெல்லாம் ஒண்ணுதான். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அதுதான் வந்து ஃபார்முலா. அபவ் ஈக்குவேஷன்ஸ் வந்து Q. அப்ப ஹியர் P minus U is equal to contribution per unit. What is P? P ன்றது என்ன, price of sale price. U ன்றது என்ன, variable cost. அதான் contribution per unit. இப்போ target profit sales வேரியபிள் செய்வீங்க, fixed cost plus target profit divided by contribution per unit போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஃபார்முலா வந்துடும். அவ்வளவுதான் இந்த கணக்கு. இது வச்சுட்டு எக்ஸாம்பிள் தான் போக போறோம். ஓகே.